நான் வேலையில் நிற்கிறேன். இது எனக்கு இந்த கிஷோட்ட பிரச்சனை நடந்தது தெரியாது. அப்புறம் உடி யாரும் அடிச்சு சொன்னது இப்படின்னு இவர் போன் அடிச்சதான் மட்டும் கேள்விப்பட்டேன் நான். என்ன நடந்தாண்டு இப்ப எனக்கு தெரியாது. இல்ல நான் அதை பார்க்கல. கோர்ட்ஸுக்கு வந்து வெள்ள சீட்டோட வந்து வராம வந்துட்டு கோர்ட்ஸ் நடந்து கொண்டிருக்க கடையில ஜோரானது காய்ச்சி போட்டு இப்படி நான் இண்டையில இருந்து இவர் இதை விட்ரா பண்றேன்னு சொல்லியிருக்காரு வந்து. அப்ப அப்படி சொல்லி ஏற்கனவே பெயில் சைன் பண்ணது. ரைட் ரைட் ஓகே. அப்படி இருக்கேக்க அப்ப எதிர் வக்கீல் சொன்ன வராம இந்த பாருங்க இந்த மக்களை எதிராக இவருக்கு தெரிவிக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி டாக்டர் லைவ்ல சொல்லி இவர் ஏதோ நான் கேள்விப்பட்டேன். என்ன தெரிய போயிரு கேள்விப்பட்டதான் சொல்றேன். இவர் ஏதோ பேஸ்புக்ல அவனை பேசினதான். இல்ல இல்ல ஆனா பேஸ்புக்ல பேசினா முந்தன இப்ப இதுல நீங்க வாரீங்க. இப்ப நான் கூட பேசி போட்டேன். நீங்க எனக்கு பணம் வச்சுட்டீங்க. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அதான் முதலே சொல்லி இருக்கணும். உங்க கோர்ட்டுக்கு போய்க்கு நீங்க என்ன பேசி போட்டீங்க. அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்ப நான் அதுல நான் விளத்துறேன். நீங்க ஒவ்வொரு எடுங்க சொல்லியிருந்தா நான் எந்த கருத்து என்னடா கிஷோர் சைன் பண்ணது வந்து ஒரு கட்சி சார்ந்து கையெழுத்து வைக்கல. ஏனண்டா அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் சுயமா தானே அவர் கையெழுத்து வச்சவர். அவர் அதை கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஆனா நாங்கள் இன்னொரு கட்சியை சாடுறது அது என்ன எந்த அளவுல சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன நீங்கள் வந்தா ஒரு கட்சி நான் வந்து இப்படித்தானே நான் பார்க்க முடியும். இப்ப நீங்க ஒரு கட்சியண்டா நீங்கள் கட்சின்னா நீங்க இப்ப நான் வந்து கூட்டமைப்பின கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறேன்னு சொன்னா அதுல உறுப்பினர் ஒரு தனிநபர் சார்ந்து நான் போயிருக்கிறேன். ஆனா பேசிக்க என்ன சொல்லுவாங்க, கூட்டமைப்பில் இருந்தவா வன்னி மைந்தன் அர்ஜுனாவுக்கு கையெழுத்த வச்சு விட்டு திடீரென நீதிமன்றத்தில் முதல் குத்தி விட்டார். அப்ப நான் கட்சி நம்மானத்தை காப்பாற்றணும் எனக்கு ஒரு எண்ணப்பாடு ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன். அது அர்ஜுனா மன்னிச்சு கொள்ளுங்க ஐயா, உண்மையில நான் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் உங்களோட நட்பதியை தான் பழகினான். கட்சியை போட்டு உங்களுக்கு நான் ஒரு நண்பர் இதில் வந்துடான். ஆனால் நீங்கள் இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டு எல்லாம் வந்து ஒரு அவதூறு பரப்பி போட்டீங்க. எனக்கு ஒரு மன உளைச்சல தந்துருக்குது. தயவு செய்து உங்களுக்கு நான் பிடிக்கல தானே, அதெல்லாம் பிடிக்காதவெல்லாம் இருந்துட்டு போறேன், பிரச்சனை இல்லை. அதனால வந்து நான் உங்களுக்கு வச்ச புனையிலேருந்து நான் விலகுறேன். நீங்க யாராவது ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா அது வரவேற்கத்தக்கது. நானே தொடர்ந்து பேசிக்கொண்டு அவன் மனுஷன் ஜென்டில்மேன். உங்களை தேச துரோகத்தனம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து அது உங்களோட கட்சியின் அந்த நிலப்பாடு தொடர்றதா இல்லையா? அப்ப உங்களோட கட்சியில் இருக்கிறவங்க நம்புறது மைந்தனா. இப்ப இதுல ஒரு இது இருக்கு என்னன்னு சொன்னா, இவரை அர்ச்சனாவை நாங்கள் கொண்டே இந்த இதோட சேர்க்கிறதுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அவர் தான் அதை உண்மையிலேயே இழுத்து பிடிச்சி கொண்டு நின்றவர். போறதா வாரதா என்னன்னு தெரியாம நின்றவர். நான் எனக்கு உண்மையா இந்த இவன் கிஷோருடைய இது உண்மையா எனக்கு தெரியாது. அது என்ன நடந்தாலும் தெரியாது. பட் எனிவே அதை வெயில வேண்டிய யாரையும் கேட்டு அவர் கையெழுத்து வைக்கவும் இல்லை. அவர் சுயமா தான் வச்சிருப்பார். இனி அவர் விட்ரோ பண்ணதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? நான் வித்ரா பண்றது தவறுன்னு சொல்லவில்லை ஐயா. நீங்க செய்யறது சரி. ஆனா அதுக்கு நாகரிகம் இருக்கு. இப்ப முந்தன இப்ப இதுல களத்துல இருக்கிற முந்தனா இருந்து போட்டு முந்தன ஒரு விஷயம் செய்யறாங்க. நான் முந்தன தனிப்படத்தில் சொல்ல முந்தன இவ்வளவு விஷயம் செய்திருக்கேன். உங்களுக்கு கொண்டு வரேன். நாங்கள் கண்காணிச்சு நாங்கள் என்னென்ன விஷயம் செய்திருக்கோம். எங்களுக்கு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அது இவ்வளவு விஷயத்துல நாங்கள் ஒரு தவறான பார்வையில பாக்குறவங்க நீங்க செய்யறது சரியோ தவறு என்ன தெரியாது. ஆனா இப்படி நான் பாக்குறவங்க கூட கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பேன். அப்படின்னு சொல்லிருக்கேன். உண்மையில நான் தெரியா செஞ்சு போட்டேன். அதுல உண்மையில அப்படின்னு சந்தேகப்படிக்க நான் பண்றேன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. இது வந்து கண்ணியம் என்ன இது? அதை விட்டு போட்டு உடனே போய் அங்க நீதிமன்றத்துல போய் நான் இதுல விளத்துறேன் வேற யாரை கொண்டு வானா. உண்மையில நல்ல நீதிபதி என்றபடியா ஒரு கருணாவுல நீதிபதி என்ன அன்றைக்கு அர்ஜுனா வழியில விட்டவன் இல்லையண்டா. அவ்வளவுதான். அது அப்படி செய்யலாதானே நீதிபதி. என்ன இது ஒண்ணு அதுக்கு வந்தேன்னா இப்ப சரி. இப்ப நீதிபதி இப்ப என்னண்டா உங்களுக்கு தெரியும். இப்படி நான் சொன்னா கூட நீதிபதி வெளியில விடுவாரான்னு சொல்லியிருந்தா அப்படி நீங்க அதுல சொன்ன நீங்கள் இப்ப சரி நீங்க இப்படி நான் இவருக்கு வாபஸ் போடுறேன்னு சொல்லிடுறீங்கடா. அது சரி என்ன அது தவணை கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. கொடுத்தா இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அது நட்பதில முதலே சொல்லி இருக்கலாமே. ஒரு பிரச்சனை இல்லையே. அழகா வெளியேறி இருக்கலாம். தூக்கலாம் இதுல ஒன்றுமில்லையா. கோர்ட்ஸ் தொடங்கும் போதே நான் இவருக்கு பெயில எந்த இதை பர்சனல் இதால நான் கேன்சல் பண்றேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சொல்லிட்டு போடலாம். பர்சனல் இஷ்யூவால நான் இதை வித்ட்ரா பண்றேன்னு கோர்ட்ஸ் தொடங்கும் போதே சொல்லி இருக்கலாம்.
அதான் கோர்ட்ஸுக்கு போய் அந்த அந்த இடத்துல போய் சொல்லணும். ஏழியா சொல்லி இருக்கலாம் தானே அவர். கோர்ட்ஸ் நான் தொடங்கும் விழா போதே போறேன்னா, சொல்லியிருக்கலாம். கோர்ட்ஸ் நீங்கள் வேற யாரையும் அரேஞ்ச் பண்ணும்போது சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த இடத்துல அவர் எவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பாரு டாக்டர். உண்மைதானே. அந்த இடத்துல இவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பார். கோர்ட்ஸ்ல முடிவு என்ன வருது தெரியாது. அப்ப அதே டைம்ல வந்து இவர் ஒருத்தர் ஒலிம்பிக் சொன்னதுக்குள்ள எப்படி இருக்கும் அவருக்கு சொல்லுவோம். இப்ப நாங்க அந்த இடத்துல இருந்து பாருங்க ஒருத்தர் சாரி என்ன ஒரு சின்ன ஒரு கருத்து நானும் வந்து சொல்றேன். சாரி வெரி சாரி. நீங்கள் தச்சில நான் சொல்ற கருத்துக்கு பிள்ளையாண்டு நீங்க யோசிக்கலாம். இவர் வந்து கிஷோர் அண்டவர் தம்பி ராஜா அந்த கை விரட்டியா அடி விரட்டியா தான் இருக்கிறார். இப்ப தம்பி ராஜா இப்ப ஒரு 3 நாளைக்கு முதல்ல ஒரு லைஃப் ஒன்று ஓட்டவர். அதுல இவரை அறிமுகப்படுத்துறார் கிஷோர் தான் அர்ச்சுனாவை வெளி உலகுக்கு கொண்டு வந்தவர். அர்ச்சுனாவை போராளியா உருவாக்கினது கிஷோர் அண்டு. இவர் கிஷோர் அண்டவரும் தலையாட்டி கொண்டு வலிக்கிறார், போமண்டு கொண்டு போறார். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி போனதா. நான் அதே டாக்டர் அர்ச்சுனா பார்க்கல போல டாக்டர் பார்த்திருந்தா அது சம்பந்தமா கருத்து வெளியிட்டு இருப்பார். எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரத்தம் சூடாயிடுச்சு. இவன் கிஷோர் அண்டவன் என்ன ஆள், அவனும் தலையாட்டி கொண்டு ஓமண்டு கொண்டு போறார். தான் இவரை போராளியை உருவாக்கின லைஃப்ல தம்பி ராஜா ஆண்டவரை நீங்கள் அன்றைக்கு இரவு போனவர் என்று சொல்லி எல்லாருமே அவரை இவர் செய் நன்றி மறந்துட்டார் என்று கொஞ்சம் பேர் எதிர்க்கிறான். ஆனால் தம்பி ராஜா ஆண்டவர் ஒரு நிதானமான சொல்றேன். உண்மையில அந்த இரவு ஒரு நிமிஷம் பண்ண நான் வந்து எதிரியா இருந்தாலும் நான் சரி என்றது சரியான பக்கம் தான் நிற்பேன். அதாவது அந்த ஆண்டு தம்பராயன அதுல அவர் நாங்கள் எங்களுக்கு இது தொடங்க பண்ணுமே அவர் மோட்டர் சைக்கிளை பிடிச்சி லைவ் போட்டுன்னு போக வலிக்கிட்டார். சரிதானே. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சதுல நான் இதுல லைவ் செய்தது. ஆனா அந்த இடத்துல அந்த மனுஷன் என்னதான் இருந்தாலும் எங்களை படிக்கணும்னு போன அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். அது எங்களோட சமுதாய எங்களோட மக்களும் மதிக்கணும். அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம். அந்த இடத்துல அவர் அது செய்த செயலை நாங்க வரவேற்கிறோம்னா நன்றி சொல்றோம். அந்த இடத்துல மட்டும் அதுக்கு யோசிச்சு பாருங்க. நான் வந்து உண்மையான ஒரு நேர்மையா நான் போறேன் அவரால் பாக்குறதுக்கு. நான் ஏன்னா இந்த மோட்டார் பைக் மீட்டரை எல்லாம் லைஃப்ல காட்டணும். நான் 80 போறேன், 85 போறேன். ஒரு நிமிஷம் நீங்க வந்து எதிரி. இது இலங்கையில 2009 நடந்தது. ஒரு அடிப்படி சண்டை அந்த குடிபோதையில அடிபட்ட உண்டு. 6வது பாலால வட்டிப்பட்டு போட்டான். போன கண்டவன் எதிரி துடிச்சு கொண்டிருக்கிறான். அவன் பாருங்க அந்த கோவம் விட்டு சாப்பிட்டு போய்க்கலாம் தானே. அவன் தூக்கி ஆட்டோல ஏற்றி கொண்டு போய் போலீஸ் பரவாயில்ல வந்து கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கான். இங்க அவன் பரம எதிரி. ரெண்டும் சைக்கிள் போனாலும் பெல்ல அடிச்சு கூட முழுசி பார்த்துன்னு போறான். அந்த இடத்துல அவன் தூக்கின போட்டான் இல்ல. இதான மனித நேயம். இதைத்தான் தம்பிராயன் செய்தோம். அதால நாங்க சொல்றோம், திருப்பம் சொல்றோம். வந்து அந்த இந்த வன்னிமேந்தர் இந்த கடத்துல இருந்து தம்பிராயன் அந்த மோட்டர் சைக்கிள போனதை நான் இப்போ அதுக்கு நன்றி உடையாளவன் நான் இருக்கிறேன். அது செய்யறதுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இதுல உள்ள மக்கள் அனைவரும் நன்றி சொல்றோம். அந்த இடத்துல மட்டும் அவரை மதிக்கிறோம். தம்பிராயன் வந்து பைக்ல போனதுக்கு லைவ் போட்டதுக்கான காரணமே வந்து அவரே ஒரு லைவ்ல சொல்லியிருக்காரு. வந்து தண்ட பாதுகாப்பு கருதான் லைவ்ல போட்டேன்னு சொல்லியிருக்காரு. யாழ்ப்பாணத்துல 3 மணிக்கு எல்லாம் போகலாம். 12 மணிக்கு போகலாம். அதுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லையா? எத்தனை மணிக்கும் இரவு வலிக்கிட்டு போகலாம். அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை இல்லையா? அது சும்மா நீங்கள் புலம்பெயர் நாட்டில இருக்கிறபடியா அப்படி சொல்றீங்க. இங்க வந்து நாங்கள் இரவு 12 மணிக்கு விளம்பி போவோம். அன்றைக்கு நான் பூவை வலிக்கிட்டேன். ஆனா ஒரு சின்ன ஒரு தடையால நான் நின்றுட்டேன். கட்சியில நானும் போய் உள்ளுக்கிட்டு இருந்த தெரியாது. நானும் பூவை வலிக்கிட்டேன். அதுக்கு ஒரு லைவ் தேவையில்லை. சிம்பிளா போட்டு வரலாம். நமக்கான என்ன சொல்றேன்டா நான் சொல்ல இல்லை. இதை வந்து இது தம்பிராசா அவர் கரெக்டாவே சொல்லியிருக்கார். தன்னுடைய பாதுகாப்பு கருவி நான் அதை லைவ்ல போட்டேன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் இருக்கணும் வரேன். என்னடா அன்றைக்கு இரவு வந்து மின்னரண்டர் வந்து காய்ச்சி கொண்டிருக்கேங்க. கிஷோர் வந்து டெலிபோன்ல லைவ்ல கேக்குள்ள கிஷோர் என்ன சொன்னே எல்லாரும் கேட்டீங்களா? வந்து கிஷோர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சரியான கூடாத வார்த்தையெல்லாம் சொன்னார். அதை டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த வார்த்தை வேண்டாமன்னா எங்களையும் கொண்டு வந்து சிக்கலுக்குள்ள மாட்டி விட்டுட்டு போறவங்க அன்றைக்கு அது வேண்டாம். அந்த வார்த்தை வேண்டாம். அவர் எப்படியான ஆளுன்னு சொல்லி அது தெரிஞ்சது. அந்த வார்த்தை வேண்டாம். 2 நாளைக்கு தம்பிராஜா போட்ட லைவ் பார்த்தீங்களே. கிஷோர் தான் அறிமுகப்படுத்தின வேற போராளியா. ஆமா
இல்ல அதை நான் நன்மையா கண்டிக்கிறேன். அந்த கருத்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன். நான் சொல்றேன், அதாவது அந்த மனித நேயமா செய்ததை மட்டும்தான் நாங்கள் ஆதரவு, அதை நாங்கள் மதிக்கிறோம், நன்றி, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். அதுக்கு பிறகு வந்து நான் பார்த்துக்கிறேன் பல கருத்து. ஒரு இடத்திலே நாங்கள் அவரை ஆதரிக்கல. கணேஷ் வாங்க மேல யார் ஒரு ஆள் ஓகே எடுக்கிறவங்கள வாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் அதை வந்து எதிர்க்கிறோம். இல்ல மற்றதுன்னா இன்னுமே இவர் சொல்லல, யார் சொல்லித்தான் அந்த இடத்த போய் பார்க்க போனான்னு சொல்லல. அது சொல்ல மற்றது வந்து ஒரு அது தம்பரா என்ன வந்தா ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத ஒரு ஆள் என்ன கருத்து வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியும். வணக்கம் டாக்டர் கணேஷ் ஐயா, வணக்கம். இல்ல மற்றதுன்னா அவர் சொல்லியிருக்காரு வந்து அது வெளிநாட்டுல இருந்தவங்க டெலிஃபோன் அடிச்சு தான் தான் போனோம்னு சொல்லி சொன்னவர். இல்ல அப்படி கதையை ஏற்றுக்கொள்ள இல்லாத வெண்ணி மைந்தன்னா இவர் வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லாதால் கடைசி வரையும் சொல்ல இல்லாது. இவர் வந்து அரசியல் கட்டன் சாணக்கியமான ஒரு ஆள். ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். என்ன கடைசியான அந்த மாநசபை தேர்தல்ல இவர் தேர்தலுக்கு கேட்க ஒவ்வொரு பிரபலமான ஏன் பேரையே சொல்றேன், கஜதீபன் ஜெஃப்னாயின்டு அவன் ஓல்ட் போய் ஃபேமஸ் ஆன ஆளண்டா என்ன செய்தார், கஜதீபன் போட்டோவை எல்லாம் ஒட்டி நோட்டீஸ் அடிக்கி போட்டு விருப்பு வாக்கிலதான் தண்ட நம்பரை போட்டு ஜெஃப்னாயின் அடியில ஒட்டி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு நான் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரையும் தாக்க வர இல்லை. நான் இன்றைக்கு காலையில உங்களுக்கு ஒரு பேர் சொன்னானല്ലോ, அர்ஜுனா கேஸுக்கு போன்னு சொல்லி சொன்னா போல நான் உங்களுக்கு சொன்னானല്ലോ, ஒரு பேர் சொல்லப்பட்டு அந்த அவருடைய புத்தகத்துல என்ன கூறப்பட்டிருக்குண்டு. அந்த தனிப்பட்ட நபரோட இந்த நாங்கள் அர்ஜுனாவை தேடிக்கொண்டிருந்த நேரம், அதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த தனிப்பட்ட நபர் ஃபேஸ்புக்ல போட்ட போஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் இந்த பேர் சொல்ல விரும்ப இல்லை, என்றால் அவரும் என்னுடைய ஒரு நண்பர் தான். அந்த நபர் வந்து போட்டிருந்தவர் வந்து நான் இவரை அனுப்பி அவருடைய பாதுகாப்பை அங்கு உறுதி செய்து கொள்ள முயற்சி செய்தேன். நான் ஒத்துட்ட விரையும் சொல்லல. இப்ப நீங்க கதைக்கிற ஆள் இருக்கிறாரல்லோ, இவரை நான் அனுப்பி அர்ஜுனாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு நான் தான் எல்லா வழிவகைகளையும் செஞ்சினான். ஆனா ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் தான் செஞ்சேன் என்று போட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி போட்டவர். இன்றைக்கு காலையில அர்ஜுனா தான் கோர்ட்டுக்கு போற வீடியோ போட்ட பிறகு அதே ஃபேஸ்புக்ல வந்து போட்டிருந்தது, இன்று அர்ஜுனா திரும்பி வரமாட்டார். எப்படின்னு பாத்தீங்களா? ரத்தத்திலே ஊறிட்டேன் அவங்களுக்கு. அது மாறாது. அந்த தேச துரோகம் எனக்கு நான் இன்றைக்கு சம்பவத்து பிறகு இவையெல்லாம் நான் அந்த பட்டியலே வச்சிட்டேன். நீ திரும்புறது வாய்ப்பே இல்லையா? கிஷோர் வந்து வேற யாரோட ஆலோசனை தான் கிஷோர் இந்த முடிவு எடுத்திருக்கும். கோய்க்காங்க நான் வெளியில வந்து ரெண்டு கதைக்கிறேன். எனக்கு ஒரு 20 நிமிஷம் பிரேக் தான் கிடக்கு. இல்ல அந்த கிஷோர் வந்து எப்படி அட்வைஸ் பண்ணப்பட்டிருக்கோண்டா, இவருக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும் வந்து கிஷோருக்கு அட்வைஸ் போயிருக்கும். நீ வாயை திறக்காத, நீ அங்க போயிட்டு இப்படி அடிச்சேன்னு சொன்னா இவனை உடைச்சிடலாம். அப்ப அங்க போய் கச்சமே முன்னுக்கு சொன்னா அர்ஜுனா பெயில ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிட்டு மட்டும் யோசிச்சிருக்கணும். அவையார் விளங்குதோ, முதலே சொல்லாமல் அங்க கோர்ட்ஸ்ல போய் பெயில் இல்லைன்னு சொல்லி சொன்னா, பிறகு ஒரு பெயிலால் வந்து பெயில் வச்சு ஒரு ஆள் வெள்ளத்திட்டாருன்னு சொன்னா, சில நேரம் அங்க நீதிபதி வந்து இவரை வெளியில பெயில் எடுக்கிறவர் கேன்சல் பண்ணிட்டாரு, உங்களோட பெயில் கேன்சல் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னா அர்ஜுனா திருப்பி உள்ளுக்கு போக வேண்டிய நிலைமையை உருவாக்கலாம்ன்றதுக்கு யாரும் ட்ரை பண்ணிச்சனமோ தெரியாது. அதுதான் என்னோட அறிவு கட்டின வரைக்கும் அதுதான் நடந்திருக்கும் அந்த பிளான். ஏன்னா அவ்வளவு உறுதியா அந்த தனிப்பட்ட நபர் வந்து அதுல போட்டிருந்தவர் வந்து இன்று ஆள்வழியில வராதண்டு. அப்ப எனக்கு தெரியாது அந்த தனிப்பட்ட நபரையும் அர்ஜுனா வந்து தாக்கி போட்டிருந்ததும் இவ ரெண்டு பேருக்கு முடியல ஃபேஸ்புக்கில் காரசாரமான வாதங்கள் போய்கொண்டதையும் நான் பார்த்தேன். நான் அப்ப இது வந்து நான் கிஷு இப்படித்தானே என்ன ஒவ்வொரு ஆட்களை சார்ந்து இன்னொரு ஆட்கள் இருக்கிறதுன்றது இயல்பு. அப்ப இந்த கட்டத்துல கிஷோரை தானா தனியாக முடிவெடுத்தாரா இல்லாட்டி கிஷோருக்கு அப்படியான ஆலோசனை வழங்கப்பட்டுச்சா ரெண்டு கன விஷயங்களை நாங்கள் சிந்திக்கணும். விளங்குதா? சும்மா சில பேருக்கு கால சூழ்நிலை இருக்கும் ஐயா. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த தனிப்பட்ட மனிதன்ல தான் என் குடும்பம் தங்கி இருக்குது, என் வாழ்வாதாரம் தங்கி இருக்குன்னு சொன்னால்
அவர் சொல்றதை செய்ய வேண்டிய கட்டாய நிலைக்கும் சில ஆட்கள் தள்ளப்படலாம். நாங்கள் இதுல ஒருத்தரையும் வந்து என்னோட அணுகுமுறை ஐயா, ஒருத்தனையும் நாங்கள் திடீரென்று எதிரியா பார்க்கவும் வேண்டாம், திடீரென்று துரோகியா பார்க்கவும் வேண்டாம். காலம் பதில் சொல்லும். விளங்குதா? அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கதைங்க நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாமண்ணா பேசுங்கண்ணா. என்னன்னா இது நான் பொது வழியில நான் கதைக்கிறது பிள்ளையா இருக்கலாம். நான் உங்களோட தனியா கதைக்கிற மாதிரி இதை சொல்றேன். டாக்டர் அர்ஜுனாண்ட லோயர் ஃபீஸ் கட்டாயம் லோயர்ஸு கொடுக்கணும். நக்குண்டர் நாவலந்தர் மாதிரி இதுக்கு முதல் சட்டவாளரோட முரண்பட்டதுகள் அவை இவரை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய ரீசன் வந்து தாங்கள் ஃப்ரீயா போட்டோம். நான் சொல்றதை இவர் கேட்கணும் என்ற ரீதியிலே வேண்டிய எதிர்பார்ப்பு இருக்கலாம். எந்த ஒரு தனிப்பட்ட கருத்து அது